திருச்சிற்றம்பலம். அஞ்சு கரத்தனே அணிமுகத்தனே இஞ்சி இளம்பெறை போற்றுகின்றனே. நந்தி மகத்தனை ஞான கொழுந்தனை புஞ்சு இருள் வைத்தடி போற்றுகின்றனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரை ஆளவாய் சொக்கநாதன் திருவடியே போற்றி போற்றி. நமது சிவ சிவ அன்பே சிவம் பதிவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சதீஷ் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கஸ்தூரியம்மா குரு வணக்கம். கஸ்தூரியம்மா வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாக மாலை வணக்கம். சிவ சிவ அன்பே சிவம் குழு சார்பாக சதீஷ் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். குரு தட்சிணாமூர்த்தி சிவபதம் வணங்கி சரணம் சரணம் குருவடி சரணம் 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 திருவடி சரணம் 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 மலரடி சரணம் 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 இறையடி சரணம். அன்பு எனும் குரு வாழ்க, அன்பு எனும் குருவே துணை. சதீஷையா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஒரு சரியான நேரத்துல தொடங்கிட்டதுனால நல்லா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஐயா கேக்குதுங்களா? நல்லா தெளிவா கேக்குது, தெளிவா கேக்குது, சூப்பரா இருக்கு. சரி சரி ஐயா, நம்ம இப்போ எல்லாருமே குழுல வந்திருக்க எல்லாருமே ஒரு இப்போ 7:10 ஆக போகுது, 2 நிமிஷம் இருக்கு. 7:20 வரைக்கும் ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணலாம். எட்டு மணிக்கு மேல ஆச்சு. 8:10 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. 8:10 இருந்து 8:20 வரைக்கும் நம்ம வந்து தியானம் பண்ணலாம். 12 நிமிஷம் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க, உள்ளங்கை திறந்து வச்சுக்குங்க. நம்ம இஷ்ட தெய்வம், நம்ம வீட்டுல பூர்வீகமா நம்ம அப்பா தாத்தா முன்னோர்கள் வணங்கக்கூடிய குல தெய்வம், அதுக்கப்புறம் நமக்கு வழிகாட்டின குருமார்கள், இவங்களோட அருளாசி நமக்கு பூரணமா இருந்ததுன்னா தான் நம்ம எல்லாமே நம்ம முன்னேற முடியும். அதனால அவங்கள நினைச்சு நம்ம மனசுக்குள்ள கண்கள் மூடியோ இல்ல கண்கள் திறந்தோ நமக்கு எந்த முறையில தியானம் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த முறையில தியானம் பண்ணலாம். தியானம் தெரியலன்னாக்க அப்படியே கண்கள் மூடி கைகள் திறந்து அந்த முதுகெலும்பு நேரா வச்சு நெற்றி பகுதியில கவனத்தை செலுத்தி அப்படியே உட்கார்ந்துக்குங்க. ரெண்டு உள்ளங்கை நல்லா திறந்து வைங்க.
இப்போ நிதானமா நம்மளுடைய மூச்சு எந்த நாசி வழியா போயிட்டு எந்த நாசி வழியா வருது அப்படின்றது ஒரு 10 மூச்சு அப்படியே நிதானமா கவனிக்கணும். நம்ம மனசுல எந்த விதமான இறுக்கங்கள், மன இறுக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியா தியானம்ன்றது இறைவனை நம்ம சிந்திக்கிறது. இறைவனை சிந்திக்கிறது அதன் மூலமா நமக்கு பல விதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகுது. அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம இந்த தியானத்துல ஈடுபடணும். அந்த மகிழ்ச்சி பொங்கும் அப்படி சொல்றாங்களா, அது மாதிரி ஆனந்தமா மகிழ்ச்சியா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்க அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். இந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் அப்படி உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த உடல் லேசான ஒரு உணர்வு நமக்கு தெரியும். லேசா இருக்கும், லைட்டா. ஒரு காத்தடிச்சா பேப்பர் எப்படி பறந்து போயிடுமோ அது மாதிரி நம்ம உடல் லேசாகும். இப்ப மூச்சு கவனிச்சுட்டே இருக்கிறோம். நம்மளுடைய இதய துடிப்பு நமக்கு நல்லா தெரியுது. நம்முடைய உள்ளங்கையில இப்ப கவனிங்க. உள்ளங்கையில ஏதோ சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நடு உள்ளங்கையில லேசா வெளியே காத்து வர மாதிரி இருக்கும். சில்லுன்னு வரும், சூடாவும் வரும். கை நல்லா விரைப்பா வச்சுக்கோங்க, நல்லா பிரிச்சு. மெதுவா நம்மளுடைய இரு கண்களுக்கு மேல நெற்றி பகுதியில இருக்கக்கூடிய புருவ மத்தியில நம்முடைய கவனத்தை செலுத்துங்க. இரு புருவங்களுக்கு மத்தியில நெற்றி பகுதியில ஒரு சின்ன ஒளி, நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளி அங்க இருக்கு. அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒளிதான் நம்மளுடைய ஆன்மா, உயிர். இந்த உடல்ன்றதே நம்ம சுத்தமா மறந்துட்டு நான் இந்த உயிர் சக்தி, ஆத்மா, நான் அழிவில்லாத ஆன்மா அப்படின்றத நம்ம எல்லாருமே உணரணும்.
நான் ஒரு அழிவில்லாத ஆன்மா. நான் தூய்மையான ஆன்மா. அப்பழுக்கற்ற தூய்மையான ஆன்மா. ஆன்மா இந்த உடல்ல ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தூய்மையா தான் இருக்கும். இந்த உடல்ல ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர எப்ப நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம தப்பு நல்லது கெட்டது எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் ஆன்மா தூய்மையா தான் இருக்கு. எப்ப நம்ம ஆன்மான்றத மறந்துட்டு இந்த உடல் என்ற நினைவுல வரமோ அப்ப நம்ம தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். எப்போ மீண்டும் நம்ம ஆன்மான்ற உணர்வுக்கு போகும்போது அந்த தவறுகள் பாவ கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னால இறைவனை நினைக்கும் போது அது எரிய ஆரம்பிச்சிடுது, அழிஞ்சிடும் பாவ கர்மாக்கள். இறைவனை தான் கடவுளை தான் நம்ம பல பேர்கள்ல அழைக்கிறோம். நம்ம ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னாக்கா கடவுள் பரமாத்மா, சிவன், ஈஸ்வரன். இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் எல்லா இடத்துலயும் எல்லா ஜீவன்களையும் எல்லா பொருட்களையும் ஒரு ஒரு அணுவிலையும் அந்த சிவம் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் சிவம் தான் இருக்கு. பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, சிவசக்தி ரெண்டும் கலந்துருக்கு. ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் சிவம் சக்தி ரெண்டுமே கலந்துருக்கும். சிவம் மட்டும் தனியா இருக்காது, சக்தியும் சேர்ந்துதான் இருக்கும். சக்தி தான் செயல், கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, அப்படி பல விதமான சக்திகள் இருக்கு. ஆத்மாக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. ஆத்மாக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாது. எப்ப நம்ம ஆத்மா அப்படின்றது நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிடும். நான் இந்த உடல் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த மாயை நம்மள திரை மறைஞ்சுதான் இருக்கும். நானும் ஆத்மா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மாக்கள், உயிர் சக்தி, உயிர் எல்லாருமே பரமாத்மா இறைவனுடைய குழந்தைகள் தான் எல்லாருமே. இதுல எந்த விதமான பேதம் நமக்கு இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம். ஆத்மா ஒண்ணுதான் அழியாதது. மற்றது நம்ம இந்த ஸ்தூல கண்களால இந்த பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, அழியக்கூடிய பொருட்கள். ஆத்மா பரமாத்மா இது எப்பவுமே அழியாதது. எப்பொழுதுமே நான் அழிவில்லாத ஆன்மா அப்படின்ற உணர்வு நமக்குள்ள அப்பப்போ நினைச்சிட்டே இருக்கும். நான் அழிவற்றவன், நான் அழிவில்லாத ஆன்மா. இறைவன் பரம் ஆத்மா, நான் ஆத்மா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம்தான் வித்தியாசம். ஓம்
சாந்தி. இப்ப நல்ல கைகள் தேய்ங்க. நல்ல சூடு பார்க்க தேய்க்கணும். கண்கள் திறக்க வேண்டாம். அப்படியே கைகள் ரெண்டுத்தையும் தலைக்கு மேல வைங்க. ஒரு 21 முறை சுக்ரே சுக்ரே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கவசம் போடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தூய்மை ஆக்கிடலாம். தூய்மை ஆக்குறது அப்படியே வந்து கை சுத்தி 3 சுத்து சுத்துங்க. ஆகாஷ் அப்படி தூக்கி மேல போட்டுருங்க. ஆகாஷ் முதல்ல தூய்மை ஆக்கணும். ஆகாஷ் ஆகாஷ் ஆகாஷ். இப்ப கை மேல வச்சுங்க. இப்ப கவசம் கொடுக்கறோம். நமக்கு மனசுக்குள்ள சொல்லலாம், இல்ல வாய் விட்டு சொல்லலாம். சுக்ரே 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 சுக்ரே. இது வந்து 1. இப்போ 9 முறை சொல்லியிருக்கோம். அது வந்து 1. இது மாதிரி வந்து 21 முறை சொல்லணும். சுக்ரே 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 2. சுக்ரே 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 3. சுக்ரே 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 4. சுக்ரே 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 5. சுக்ரே 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 6. சுக்ரே 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 7. சுக்ரே 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 8. சுக்ரே 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 9. சுக்ரே 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 10. சுக்ரே 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 11. சுக்ரே 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 12. சுக்ரே 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 13. சுக்ரே 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 14. சுக்ரே 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 15. சுக்ரே 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 16. சுக்ரே 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 17. சுக்ரே 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 18. சுக்ரே 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 19. சுக்ரே 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 20. சுக்ரே 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 21. இப்போ மெதுவா கையை எடுத்துருங்க. இப்ப அப்படியே கண்கள் மூடிய நிலையிலேயே அந்த சுக்ரே அப்படின்ற கவசம் வந்து மஞ்சள் நிற கவசம் நம்ம உடம்பு சுத்தி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க. ஒரு 3 சுத்து 4 சுத்து அப்படியே வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. நம்மள அது அப்படியே மனக்கண்ணுல இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. மனசுல நினைச்சாலே போதும், அது அந்த கவசம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மெதுவா கண்கள் திறந்துடலாம். இப்போ நம்ம ஒரு 3-4 கிளாஸ் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டதுல செஞ்சது நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொன்னீங்க அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நமக்கு வந்து பயிற்சி வந்து நம்ம அமைச்சுக்கலாம். அதனால ரெகுலரா பயிற்சி பண்றவங்க இல்ல வந்து அது மாதிரி பண்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது அதிசயங்கள் நடந்திருந்தாக்க அது கூட சொல்லலாம். ரேகி கொடுத்தா இது மாதிரி ஆச்சு அப்படி அது மாதிரி சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ். மியூட் ஓபன் பண்ணி விட்டுரு. நீங்க பேசுறீங்களா கார்த்தி?
சதா தோற்றத்துக்கு வேற யாராவது இருக்கீங்களா? சரளா ராஜேந்திரன், நீங்க? சரளா ராஜேந்திரன், சரளாமா நீங்க பேசுறீங்களா? சரளாமா கேக்குதா? பார்வதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உங்களுடைய கருத்துக்களை போன தடவை கேட்டுக்கிறேன். இந்த வீடு கட்டணும்னு ஒரு இடம் இது பண்ணிருக்கோம். பூமி பூஜை எல்லாம் போட்டோம். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனாலும் ஆமாங்க, இன்னும் என்னுடைய முயற்சி இல்லைங்கம்மா, நீங்க அந்த இடத்த நினைச்சு நீங்க வந்து ரேகி இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து தினசரி காலையில சாயந்தரம் 10 நிமிஷம் பண்ணாலே போதும். காலையில 4 மணிக்கு சூரியன் எடுக்கும்போது அது பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு அதே மாதிரி பண்ணணும். ஆமா, நைட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரேகிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சுக்ரே என்ற சிம்பிள் தான். எதனால அது பவர்ஃபுல் அப்படின்னாக்க அது வந்து 5 நிலைகள்ல வந்து வேலை செய்யும். 5 நிலைகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நம்ம ரேகில நம்ம 5 நிலைகள் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இன்னொரு முறை சொல்லிடுறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ரேகி வந்து அந்த சுக்ரே அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ நம்மளை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். கை வீசி நம்மளை வந்து சுத்தப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடம், நம்ம வீடு இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஒரு இடம், பூமி, அது மாதிரி இடம் அப்படின்னாக்க முதல்ல யாருக்கு நீங்க வந்து ரேகி கொடுக்கறதா இருந்தாலும் அவங்கள வந்து முதல்ல நம்ம சுத்தப்படுத்திடணும். நம்மளை சுத்தப்படுத்திட்டு கவசம் போட்டுட்டு அவங்களுக்கு சுத்தப்படுத்திட்டு கவசம் போட்டுடணும். அதேதான், அவங்க நம்ம கை வச்சு அவங்களுக்கு வந்து அப்படியே சுத்த வேண்டியதுதான். சுத்திட்டு ஆகாஷ் நீங்க கவசம் போட்டுட்டு தான் அவங்களுக்கு பண்ணணும். அது மட்டும் நம்ம கவனமா செய்யணும். ஒன்னும் ஆகாது, கொஞ்சம் லைட்டா பாதிப்பு காட்டும், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபீவர் இருந்தது அப்படின்னாக்க நீங்க ஆதங்கத்துல அப்படியே போயிட்டு நீங்க கவசம் போடாம நீங்க அவங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீவர் அப்படியே நேரம் அவங்களுக்கு வந்துடும். அதனால வந்து நம்ம எப்பவுமே கவசம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வந்து நைட்டு காலையில பண்ணணும். நம்ம இந்த ரேகி வந்து எப்படி வந்து நம்ம ஒரு லெக்சர் மாதிரி கேட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்க அது அப்படியே காத்துல போயிடும். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து டீப்பா உள்ள போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதை வந்து என்ஜாய் பண்ணணும். இல்ல ரீசார்ஜ் பண்றது கிடையாது. நீங்க வந்து பவர் எடுக்கிறீங்க இல்லையா, இப்போ நம்ம கோவில்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா சாமி சிலை எப்படி எப்படி இப்படி இருக்கும் இல்லையா, கை எதுக்கு எப்பவுமே அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னாக்க கோவில்ல இருக்கிற சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணுவாங்க. பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி வந்துடும். மேல வந்து கலசம் வச்சிருப்பாங்க, அந்த தகடுல இருந்து கொண்டு வந்து கீழே வந்து அந்த சிலைக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, பிரபஞ்ச சக்தி அது கிடைக்கணும்ன்றதுக்காக. அப்போ அந்த கை மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த பிரபஞ்ச சக்தி போறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ பூஜை பண்றாங்க, எல்லாமே நடக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாமி வந்து தரிசனம் வந்து அதுக்கப்புறம் தான் திறப்பாங்க. திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தரிசனம் எல்லாரும் கிடைக்கும் போது அந்த சக்தி வந்து எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும்.
அப்ப அந்த சக்தி கையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையினுடைய கையில இருந்தோ கண்கள்ல இருந்தோ அந்த சிலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வைப்ரேஷன் அந்த கதிர்வீச்சு மாதிரி வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அது வரக்கூடியது வந்து அது யார் அதை நெருங்கி போறாங்களோ அவங்களுடைய உடம்புல வந்து அது அப்படியே பாயும். அதுதான் வந்து சட்டெல்லாம் கைட்டு கோவிலுக்குள்ள போனோம் அது மாதிரி வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. நம்ம கண்களால பார்த்தாலே போதும், இல்ல வந்து கை கூப்பி வணங்கினா போதும், இல்ல கை திறந்து வச்சுட்டு இருந்தாக்கா இன்னும் நிறைய சக்தி நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போகும்போது கூட நம்ம கை திறந்து வச்சிங்கன்னு வச்சிங்க, இப்படி ஓபன் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்க அது மசூதியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னாக்கா அந்த சக்தி வந்து ரிசீவ் பண்றதுக்காக. கைகள்ல ரிசீவ் பண்ணலாம், கண்கள்ல ரிசீவ் பண்ணலாம், இல்ல தலை மூலமா இறங்கும், இல்ல காது, நம்ம உடல் உறுப்புகள் மூலமா எப்படி ஆனாலும் அது உள்ள போயிடும். ஆமா, அதுக்குதான் வந்து அந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சாமி சிலை வந்து எப்பவுமே கை இப்படி இருக்கும், எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது நம்ம பூஜை பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் தரிசனம் நேரா காலையில எழுந்த உடனே வந்து சாமிக்கு வந்து கோயில் திறந்த உடனே தரிசனத்துக்கு விட மாட்டாங்க. முதல்ல வந்து சாமிக்கு வந்து எல்லாம் நம்ம வந்து இது பண்றோம் இல்லைங்களா, குளிக்கிறோம் நம்ம. அது மாதிரி வந்து சாமிக்கு வந்து எல்லாமே வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு பூஜை எல்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மங்களகரமா ஆனதுக்கு அப்புறம் சாமி பார்த்த உடனே வந்து நமக்கு இதயத்துல இருந்து அப்படியே ஒரு ஷாக் மாதிரி வரும், அதிர்ச்சி மாதிரி. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறந்து போயிடும் ஒரு நிமிஷத்துல. அதான் அந்த ஆனந்த அதிர்ச்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் நமக்குள்ள வந்து சல்லுன்னு வந்து இறங்கிடும். அதுதான் கோயில் போனா நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் அங்கேயும் போய் சண்டை போடுறவங்க இருக்காங்க, அது வேற கேரக்டர். ஆமா, அது வந்து அதனால வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த சக்தி தான் முதல்ல வந்து நம்மளை வந்து தூய்மை ஆக்கிடணும். அதுக்கப்புறமா வந்து சக்தி வந்து நமக்குள்ள வாங்கணும். அந்த வாங்கின சக்தியை வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் வந்து நம்ம ஸ்திரப்படுத்தணும். அதை ஸ்திரப்படுத்துறது இல்லை, அது வந்து அந்த சக்தியை வந்து அதிகப்படுத்தணும். நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அதை முதல்ல வந்து சக்தி வாங்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமாயிடும். சக்தி வர வர நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நமக்குள்ள வந்து அதிகமாயிடும். அதுக்கப்புறம் வந்து இணைத்தல் பிணைத்தல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து கவசம். இந்த 5 நிலைகள் வந்து நம்ம வந்து மறக்க கூடாது. 5 நிலைகளுக்கும் தனித்தனியா வந்து நமக்கு வந்து ரேகி. ஆமா, ஃபர்ஸ்ட் தூய்மைப்படுத்தல். அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து உள்ள வாங்கணும், உள்வாங்கணும். நமக்குள்ள வந்து சக்தியை வந்து கொண்டு வரணும். இப்ப கை வச்சு நம்ம சுக்ரே சொன்னோம் இல்லைங்களா, என்னங்கம்மா? ஆமா ஆமா, கை வச்சு சுக்ரே பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்ரே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 நிலைகள்லயும் அது வேலை செய்யும். அதனாலதான் முதல்ல வந்து அந்த சுக்ரே வந்து வச்சிருக்காங்க ரேகில. நீங்க எந்த மாஸ்டர் கிட்ட போனாலும் இந்த சுக்ரே சிம்பல் இல்லாம உங்களுக்கு வந்து கத்து கொடுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதுதான். ஆமா, இது இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு இதோட வாட்ஸ்அப் இந்த குரூப்ல கூட அனுப்பிச்சிருக்கு, சிவகார்த்தி ஐயா கிட்ட அனுப்பிச்சிருக்கு. குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா நீங்க வந்து அதுல நான் ஷேர் பண்றோம். இப்ப இந்த 5 நிலைகள் வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஒண்ணு வந்து அதாவது இணைத்தல் பிணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இணைத்தல் பிணைத்தல் அப்படின்னாக்க உடம்புல வந்து அடிபட்டது அப்படின்னாக்க அந்த இடத்த வந்து நூல் போட்டு தைப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு, இப்போ உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம உடம்ப வந்து கீறிட்டு, கத்தியால கீறிட்டு பிரிச்சு உள்ள வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து நூல் போட்டு தைச்சிடுவாங்க.
அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த அந்த வேலை வந்து இந்த ரேகி செய்யும். நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னாக்க அந்த கரெக்ட் பண்ற வேலையை வந்து அது செய்யும். அதுக்கப்புறமா வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவசம், இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கவசம் விட்டுட்டோம் அப்படின்னாக்க, ஏன்னா எல்லா முனிவர்களும் சித்தர்களும் பாத்தீங்க அப்படின்னாக்க கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், விநாயகர் கவசம், அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நிறைய கவசங்கள் இருக்கு. ஹனுமன் கவசம், அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கவசங்கள் வந்து நிறைய இருக்கு. எதுக்காக இதெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னாக்க வந்து முனிவர்கள் தான், சித்தர்கள் தான் எழுதியிருக்காங்க. இப்போ எதுக்காக அந்த நோய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து கவசம் போட்டு அதை வந்து இன்சுலேஷன் பண்றோம் இல்லைங்களா, டேப் போட்டு. இப்போ ஒரு பேக்கிங் பண்றோம்னு வச்சுங்களேன், பேக்கிங் பண்ணி முடிச்சோடனே என்ன பண்ணுவோம், டேப் போட்டு ஃபுல்லா வந்து டைட்டா வந்து அடிச்சிடுவோம். அது மாதிரி வந்து ரேகி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், நோய்க்காக ரேகி கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா வந்து அந்த கவசம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஃபுல்லா வந்து கவசம் வந்து ஆமா ஆமா கவசம் போடுறது நம்ம மறக்க கூடாது. ரேகி கவசம், ரேகி கவசம் வந்து எதுல போடணும் அப்படின்னாக்க அந்த சுக்ரே வந்து எல்லோ கலர்ல நம்ம உடம்பு சுத்தி வர மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அது உடம்பு சுத்தி எப்படி வரணும் அப்படின்னாக்க, நம்ம கடிகார முள் சுத்துது இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல கடிகார முள் ரிவர்ஸ்ல சுத்தினா எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம சுக்ரே வந்து நம்மளை சுத்தி வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும். இது கவசம். இப்ப போன வாரம் நம்ம கத்துக்கிட்ட சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சுக்ரே, அதுக்கப்புறமா வந்து சைஹைக்கே வந்து என்ன செய்யும் சொல்லியிருக்கேன் நானு. இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து சைஹைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து காட்டுங்க, என்ன க்ளோஸா காட்டுங்க, தெரியல. இது இருக்கு இல்லைங்களா, குதிரை முகம் மாதிரி. அதான் எனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியல. சரி சரி. இல்ல ஸ்வஸ்திக் கிடையாதுமா, இது ஆமா இத வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் தலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஹயக்கிரவர் குதிரை முகம் வச்சிருப்பாங்க. இது இப்போ சொல்லலாம். இப்போ ரேகில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம எப்படி எல்லாம் வந்து ரேகி கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். இப்போ அப்படி சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து தலைக்கு மேல வச்சு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கை தேய்ச்சி நெற்றி பகுதியில வரைய முடிஞ்சா வரையலாம். சுக்ரே அப்படின்றது வரையலாம். இப்படி வரைஞ்சிட்டு 3 முறை வரையணும். 3 முறை வரைஞ்சிட்டு நல்லா கை தேய்ச்சி ஒரு கை முன்னாடி வைக்கணும், ஒரு கை பின்னாடி வைக்கணும், தலைக்கு பின்னாடி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, சுக்ரே. இது வந்து 9 முறை சொன்னாக்கா அது வந்து 1, அது மாதிரி 21 முறை நம்ம வந்து சொல்லணும். ஒரு தடவை செய்யும் போதும் அது மாதிரி 21 முறை செய்யணும். அப்படியே சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, இல்ல வாய் விட்டு கூட சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கை தேய்ச்சி 2 காதுகள்ல நம்ம வைக்கணும். அதே மாதிரி சுக்ரே அதுக்கப்புறமா வந்து கண்கள். அதுக்கப்புறமா வந்து முகம் ஃபுல்லா அப்படி முகத்தை மூடி கவர் பண்ணி
அதுக்கப்புறமா வந்து கழுத்து பகுதி, இந்த பகுதி இந்த இடத்துல, அதே மாதிரி பின் பகுதி. இதே மாதிரி வரையலாம் நம்ம. இங்க இந்த இடத்துல வரைஞ்சி பண்ணாக்க இன்னும் நல்ல எஃபெக்ட். 3 முறை அப்படியே வரைஞ்சிட்டு முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை. சுக்ரே 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 சுக்ரே. இப்ப நம்ம டைம் இல்லைன்றதுனால 3 முறை சொல்றேன் நானு. நம்ம சொல்ல வேண்டியது வந்து 21 முறை. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நல்லா கை தேய்ச்சி நம்மளுடைய ஹார்ட், இதய சக்கரம் அந்த இடத்துல வைக்கணும். சுக்ரே 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 சுக்ரே. அதுக்கப்புறம் வந்து நாபி, வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி, அதை அப்படியே வயிறு கவர் பண்ணி ஃபுல்லா அப்படியே கை வச்சு, ரொம்ப அழுத்தலாம் வேணும், லேசா வச்சாலே போதும். நல்லா கை தேய்ச்சி நல்லா சூடா உடம்புல படுற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து தொப்புளுக்கு கீழே 3 அங்குலத்துக்கு கீழே சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை வைக்கணும். நேரா, அதுக்கு நேரா சுவாதிஷ்டான சக்கரம். அதுக்கப்புறம் மூலாதார சக்கரம். கீழே வந்து நம்ம பேக் போன், அந்த சேக்கரம் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த முக்கோண வடிவம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். அது வந்து சேக்கரம் போன் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து குண்டலினி சக்கரா வந்து, அந்த குண்டலினி வந்து உள்ள இருக்கு. அந்த பகுதியிலையும் அதே மாதிரி நம்ம யூரின் போறோம் இல்லைங்களா, அந்த பகுதியில கை வச்சுட்டு 2 முன்னாடி ஒரு கை பின்னாடி கை வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து அதே மாதிரி சுக்ரே 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 அதே மாதிரி 21 முறை சொல்லிட்டு எடுத்துடணும் கை. அதுக்கப்புறமா கால்கள், முட்டி பகுதி, அதுக்கப்புறம் கீழே வந்து கணுக்கால் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து எங்கெல்லாம் வந்து வலி இருக்கோ அந்த பகுதியில எல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் தேவையான இடத்துல. முக்கியமா மெயினா வந்து இந்த 7 ஆதார சக்கரங்களுக்கு வந்து இந்த சுக்ரையை வந்து தினசரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சக்கராக்கள் எல்லாமே வந்து சுத்தமாகும். சக்கராக்கள் எல்லாமே வந்து சுத்தமாயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து எந்த நோய் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நமக்குள்ள வர முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து அதிகமாகும். சக்கராக்கள் வந்து முதல்ல சுத்தப்படுத்துறோம், அதுக்கப்புறம் சக்கராக்கு வந்து சக்தி கிடைக்குது, அதுக்கப்புறமா சக்கரா வந்து அந்த சக்தி வந்து அதிகமாகுது. என்னங்கம்மா? இல்ல இப்ப குண்டலினி பத்தி நமக்கு பேச்சே கிடையாது. அந்த குண்டலினி வந்து அது பாட்டுல அது அமைதியா தூங்கிட்டு இருக்கு. அதை நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க தலைப்பகுதியில இருந்து ஒரு சக்கராவா நீங்க வந்து ரேகி கொடுத்துட்டே வரீங்க. இப்போ சகசிராரா, ஆக்ஞா சக்கரா, அதுக்கப்புறம் வந்து விஷிக்தி, அனாஹதா, நாபி, சுவாதிஷ்டானம், மூலாதாரம். அதுக்கப்புறமா நமக்கு உடம்புல வந்து எங்க வந்து வலி இருக்கோ தேவை இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் போட்டு நம்ம சக்கராஸ் வந்து சுக்ரே சுக்ரே வந்து சொல்லணும். என்னங்கம்மா? ஆமா, சிம்பிள் நம்ம வரைஞ்சிக்கலாம், கையிலேயே வரைஞ்சா போதும். சுக்ரே சிம்பிள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ரெண்டு கொம்பு மாதிரி வரும். இப்ப காமிச்சு இல்லைங்களா உங்களுக்கு? தெரியுதா?
தெரியுதுங்களாமா? தெரியல. நான் இன்னும் காட்டவே இல்லையே. தானே தெரியும். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்து இதுதான் வந்து ரேகில வந்து ரொம்ப பேஸ். இது தெரியலனாக்க ரேகி தெரிஞ்சுக்காம இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா இந்த சுக்ரேன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லாம் 5 நிலைகளை வேலை செய்யறதுனால நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் அந்த சுக்ரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடுறோம், மருந்து சாப்பிடுறோம், அதுல வந்து நச்சுத்தன்மை நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னாக்க அந்த மாத்திரையை வந்து உள்ளங்கையில வச்சுட்டு ஒரு 21 முறை சுக்ரை சொல்லிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற நச்சுத்தன்மை வந்து அது எடுத்துரும். ரெண்டாவது வந்து அந்த மாத்திரைக்கு வந்து சக்தி வந்து அதிகமாகும். நீங்க 10 மாத்திரை சாப்பிடுறது 2 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி கிடைச்சிடும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறோம். தண்ணி ஏன் குடிக்கிறோம்? உடம்புல வந்து சக்தி வர்றதுக்காக தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சோடனே நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அப்ப அந்த எனர்ஜி வந்து நமக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னாக்க, சக்தி வந்து அதிகமா கிடைக்கணும் அப்படின்னாக்க அந்த கை வந்து கீழே மேல டம்ளருக்கு மேல கீழே வச்சுட்டு உதாரணத்துக்கு ஏதாவது டம்ளர்னு வச்சுக்கலாம், உள்ள தண்ணி இருக்கு, மேல இப்படி மூடிட்டு சுக்ரே 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 அப்படி சொல்லிட்டு ஒரு 21 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. நீங்க சாப்பிடவே இல்லைன்னா கூட 3 வேளையும் இந்த தண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்து அப்படியே இருக்கலாம், அவ்வளவு எனர்ஜி கிடைச்சிடும். இது மாதிரி வந்து நிறைய வேலைக்கு நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம கையில வந்து இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து பிசினஸ் பண்றோம், ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னாக்க அந்த கல்லாப்பெட்டியில ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு காலையில திறக்கும் போது. அப்ப அந்த 500 ரூபாய் வந்து மேல வந்து அப்படி கையில வச்சுட்டு அது மேலேயே அந்த சுக்ரை சிம்பிள் வரைஞ்சிட்டு அந்த 2 கை மேல இப்படி வச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் வந்து சுக்ரை கொடுத்துட்டு ரேகி கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு 5000 வரணும் அப்படின்னா அவ்வளவுதான், ஒரே முறை தான் நம்ம பிக்ஸ் பண்ணணும். 5000, 6000, 4000, 3000 அப்படி மனசு மாத்தி எல்லாம் பிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே வாட்டி பிக்ஸ் பண்ணா அவ்வளவுதான். இன்னைக்கு 5000 வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கடையில உட்கார்ந்தீங்க அப்படின்னாக்க வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா போதும், சாயந்தரத்துக்குலாம் நீங்க நினைச்ச அமௌண்ட் அதுல இருக்கும். அதுக்காக இன்னைக்கு ஒரே நாள் 1 கோடி ரூபாய் வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது வந்து அந்த நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம நினைக்கணும். இப்போ பெரிய பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்க நம்ம நினைக்கலாம், பெரிய அமௌண்ட் நினைக்கலாம். ஆனா நம்ம வச்சிருக்கிறதே சின்ன பெட்டி கடை, நம்ம போட்டிருக்கிற சரக்கே வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். அப்படின்னா 1 லட்சம் வரணும்னா எப்படி வரும்? வராது இல்லையா? அத வந்து நம்ம வந்து இந்த ரேகின்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தர்மத்துக்கு நியாயத்தை கட்டுப்பட்டுதான் அது வந்து வேலை செய்யும். அபரிமிதமா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது வந்து நடக்காது. அதனால வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஆனா கன்ஃபார்மா வந்து நீங்க நினைச்சது நடக்கும். நீங்க நினைச்சது வந்து நியாயமான கோரிக்கையா இருந்தா உடனே முடிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது வந்து இறை சக்தி நடத்துது. பிரபஞ்ச சக்திக்கே வந்து அவ்வளவு ஒரு எதுனாலும் நடத்தக்கூடிய சக்தி, எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க சாமி பாடுறார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அது மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு இடத்துல அந்த மேட்டுக்குப்பம்ன்ற ஊர்ல வந்து தண்ணி ரொம்ப பஞ்சமா இருந்தது. அந்த இடத்துல வந்து கை காமிச்சு இந்த இடத்துல பள்ளம் நோண்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பள்ளம் நோண்டோன்னு இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு இது கட்டியிருக்காங்க, குளம் மாதிரி கட்டியிருக்காங்க, படித்துறை எல்லாம் இருக்கு. தண்ணி எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அவர் எப்படி வந்து விளக்கேற்றி வச்சு அடுப்பு வந்து சமையல் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கோ, அது மாதிரி வந்து ஞானிகள் யோகிகள்லாம் வந்து தொட்டது வந்து துளங்கும். ஏன்னா கடவுள் வந்து அவங்களுக்குள்ள வந்து இறங்கி வந்து வேலை செய்யறாரு. அதனால வந்து அது வந்து ரொம்ப வந்து அற்புதமான விஷயங்கள் அதெல்லாம்.
அது மாதிரி வந்து ரேகில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன ரொம்ப நிறைய இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்ம தேவைகள் வந்து நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைஹைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தீய குணங்களை தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து முறியடிச்சிடும். அது நெற்றி பகுதியில நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். ஆக்ஞா சக்கரத்துல அது ஒரு வாட்டி சொல்லலாம். எல்லாருமே நெற்றி பகுதியில ஒரு வாட்டி அது வரையலாம். நான் ஒரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நமக்குள்ள கூட நமக்கு தெரியாம சில தீய குணங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். அதை வந்து நம்ம போக்கிக்கணும். சிம்பல் தெரியுதுங்களா? அதை பார்த்து அப்படியே நெற்றியில வரைங்க. நெற்றியில வரைஞ்சிட்டு நல்லா கை தேய்ச்சி நெத்தி பகுதியில கை வச்சுக்கோங்க. சுக்ரே சுக்ரே சொல்றேன், அதே மாதிரி சுக்ரே சுக்ரே சொல்லுங்க. सही है के 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 இப்போ நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த சைஹைக்கை கூட இந்த சுக்ரேவையும் சேர்த்து சொல்லலாம். நம்ம சைஹைக்கை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க தூய்மைப்படுத்துற வேலையை வந்து செய்யும். சுத்தப்படுத்துற வேலை, எண்ணங்களை சுத்தப்படுத்தும். நம்ம மனசு ஆழ் மனசை வந்து சுத்தப்படுத்தும். ஆழ் மனசுலாம் வந்து சுத்தப்படுத்துறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பெரிய பெரிய குருமார்கள், ஞானிகள், யோகிகள் அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவங்க கூடவே இருந்தாதான் அந்த ஆழ் மனசு வந்து சுத்தப்படும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலையில விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விசிறி சாமியார். அவர் பேர் கூட நல்ல பேரு, யோகிராம் சுரத். அவர் பேரு யோகிராம் சுரத். ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் நிறைய பேர் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அவர் பக்கத்துல போனான். அவர் எதுவுமே பண்ணல, சும்மா அந்த பையன் தலை மேல கை வச்சாரு. அப்படியே உட்கார்ந்தபடி அப்படியே சில மாதிரி அப்படியே உட்காந்துட்டான். கண்ணு மூடணும் தான், அது கண்ணு திறக்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவருக்குள்ள வந்து அந்த சக்தி இருக்கு, அந்த சக்தியை வந்து அவர் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுவும் வந்து ரேகி தான். அவர் கை வச்சாலே அந்த சக்தி, அவருக்குள்ள இருக்கிற சக்தி அந்த பையனுக்குள்ள இறங்கிடுச்சு. அந்த பையன் வந்து கொஞ்சம் மென்டலா இந்த போதை பழக்கங்கள் அது மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் போல இருக்கு. மென்டலா வந்து எஃபெக்ட் ஆன ஒரு பையன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அற்புதங்கள் வந்து அது மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த யோகிராம் சுரத் அப்படின்றது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால பாரத நாட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த மூளைக்கு போனோம் அப்படின்னாக்க இருப்பாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ஒரு திருவண்ணாமலை இருக்கு அப்படின்னாக்கா அங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாது, யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அந்த காஷ்மீர் வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோகிகள் வந்து, முனிவர்கள், ரிஷிகள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுதான் நம்ம நாட்டினுடைய சிறப்பு. நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா வல்லரசா இல்லைன்னா கூட, ஆனா எந்த விதமான தீய பெரிய அழிவுகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து வராது அவ்வளவு சீக்கிரத்துல. வெளிநாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆன்மீக ரீதியா தேடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்ப அவங்க எல்லாம் இங்க வராங்க.
என்னங்கம்மா? போர் நடந்தது. ஆமா, சுக்ரே கொடுத்தோம் அப்படின்னாக்க கூட்டா இப்ப வந்து நம்ம ஒரு 40 பேர் 45 பேர் நம்ம குரூப்ல இருக்கோம்னு வச்சுங்களேன். கடைசியா ரேகி முடியும் போது ஒரு 5 நிமிஷம் வந்து உலக அமைதிக்காக நம்ம வந்து சுக்ரே கொடுக்கலாம். ரேகி அது வந்து நம்ம பண்ணலாம். இனிமே உலக அமைதிக்காக வந்து நம்ம பண்ணலாம். நம்ம பண்றது இல்ல, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பண்றதுனால கிடையாது. ஏற்கனவே நம்ம நாட்டுல இருக்க யோகிகள்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லா நாடுகள பிரச்சனை வந்தா கூட நம்ம நாட்டுல வந்து பிரச்சனை வரா மாதிரி இருக்கும். ஆனா வந்து எங்க வந்ததுன்னு தெரியாது, போனதும் தெரியாது, அது மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பவர் வந்து இங்க வேலை செய்யும். அதுதான் நம்ம நாட்டினுடைய சிறப்பு. ஏன்னா எங்க பார்த்தாலும் தடிக்கு விழுந்தா கோவில் இருக்கிற ஒரே பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமி தான். ஆன்மீகம். இப்போ வந்து இந்த சைஹைக்கு எல்லாருமே நம்ம கொடுக்கலாம். இன்னொரு வாட்டி சைஹைக்கு 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 சுக்ரே 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 சைஹைக்கு 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 சுக்ரே 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 சைஹைக்கு சைஹைக்கு சைஹைக்கு. இப்போ இது மாதிரி வந்து மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கலாம். சைஹைக்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க தூய்மைப்படுத்தும். சுக்ரே சுக்ரே கொடுத்தோம் அப்படின்னாக்க கவசம் வந்து நமக்கு ஏற்படுத்தும். ரெண்டுமே. ஆமா, எல்லாம் ஒரு சிம்பலுக்கும் நம்ம வந்து சுக்ரேவையும் பயன்படுத்தணும். இந்த நம்ம எதுக்காக நம்ம கொடுக்குறோமோ அந்த சிம்பலை பயன்படுத்துறோம். இப்போ ஒருத்தர் வந்து போதை பழக்கங்கள் அடிமையா இருக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு வந்து நம்ம சிகிச்சை கொடுக்குறோம், அப்படி வந்து நம்ம ஹீலிங் பண்றோம் அப்படின்னாக்க நெத்தி பகுதியில வந்து அந்த படம் வரைஞ்சிட்டு ஒரு 3 முறை வரையணும். நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு முறை வரைஞ்சு காட்டுறேன். நல்லா வந்து கை வந்து தேய்ச்சிட்டு முதல்ல வந்து சுக்ரே 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 சொல்லிட்டு அதுக்கப்புறமா சைஹைக்கு சைஹைக்கு சைஹைக்கு. நீங்க அவங்களுக்கு கேட்கற மாதிரிலாம் சொல்ல வேண்டியது இல்லை, மனசுக்குள்ளேயே சொன்னாலே போதும். சுக்ரே 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 சைஹைக்கு 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 சுக்ரே 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 சைஹைக்கு 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 சுக்ரே 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 சுக்ரே. கடைசியா சொல்லி முடிச்சுட்டு ஷுப் அப்படி பண்ணிடணும். ஷுப் அப்படின்னாக்க நன்றி, தேங்க்ஸ் சொல்றோம், அவ்வளவுதான். இந்த பிரபஞ்ச சக்திக்கு வந்து நன்றி சொல்றோம். ஷுப் தலைக்கு மேல கை உயர்த்தி நம்ம இந்த இது மாதிரி சிட்டிக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரி கையை வச்சு ஷுப் அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப ஷுப் சொல்லியாச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு ரேகி. அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்க கூடாது, அதுக்கப்புறம் மறுநாள் கொடுக்கணும். இப்ப தொடர்ந்து அது மாதிரி வந்து அந்த மாதிரி போதை பழக்கத்துல இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க 7 நாள் கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க கிளீனா. எவ்வளவு கடுமையான போதையா இருந்தாலும் சரி சுத்தமா கிளியர் ஆயிடுவாங்க. போதை இல்லாம நல்ல அறிவாற்றல் பெருகல்னாலும் என்னமா போதை இல்லாம நல்லா இருக்கிறாங்க. இல்ல நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த சைஹைக்கே வந்து ஆழ் மனசை வந்து சுத்தப்படுத்தும். இப்ப வந்து கர்ம வினைகள் காரணமாக போன ஜென்மத்திலேயே இல்ல வந்து உங்க தாய் தந்தையர்கள் மூலமா வந்து அவங்களுக்கு இருக்கிற பழக்கங்கள் உங்களுக்கு வந்து ஜீன் மூலமா வந்தா கூட அதையும் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஹைக்கேக்கு இருக்கு. ஆமா பார்வதி அம்மா, உங்க சவுண்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கங்க. சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு பார்வதி அம்மாவே, கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கங்க. ஆனா அந்த இதை போட்டிருந்ததுனால இப்ப எடுத்துட்டேன். இப்ப கேக்குது பேசுங்க. ஹெட்போன் போட்டதுனால கேட்கல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆன்சா ஜாஷானன் நம்ம போன வாரம் பார்த்துதான் இப்ப பாத்துட்டு வரோம். ஏன்னா நம்ம யாருமே பிராக்டிஸ் பண்ண மாதிரி எனக்கு நம்பிக்கை வரல, அதனால வந்து மறுபடியும் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. இது என்னங்கய்யா? போர் அடிச்சதுன்னா சொல்லுங்க. இல்ல இது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து சை ஹை கே.
இது வந்து எதுக்காக அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங், தூரத்துல இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு. முதுகெலும்புல இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க எலும்புகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாமே வந்து உறுதியாகும். ரெண்டாவது வந்து உடம்புடைய எல்லா பகுதியிலையும் வந்து இதை வந்து கொடுக்கலாம், அப்ளை பண்ணலாம். 5 நிலைகளையும் இது வந்து வேலை செய்யும். தூரத்துல இருக்கவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். என்னங்கம்மா? வரைந்து வைத்துக்கணுமா நம்மளே? ஏற்கனவே வரைஞ்சது இது எல்லாமே. இப்ப போன வாரம் எடுத்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சிவகார்த்தி அண்ணனுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து நம்ம இதுக்கு ஷேர் பண்ணிடுவாரு. பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, ஆனா அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அது ஷேர் பண்ணிட்டாரா, நீங்க வந்து அதை சேவ் பண்ணி வச்சுங்க, இல்ல பார்த்து வந்து எழுதி வச்சுங்க. ஆன்சா ஜாஷா நென். ஆனா ப்ரொனன்சியேஷன் வந்து நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொன்னாதான் அது வந்து ப்ரொனன்சியேஷன் வரும். இப்ப இது அப்படியே வந்து நம்மளுடைய நெற்றி பகுதியில வரையுங்க. தெரியுதுங்களா? இந்த அப்படியே நெற்றி பகுதியில அப்படியே வரையுங்க. 3 முறை வரைங்க நெற்றி பகுதியில. ஆன்சா ஜாஷா நென், ஆன்சா ஜாஷா நென், ஆன்சா ஜாஷா நென் அப்படி சொல்லிட்டு கிளீனா தெரியுதுங்களா? அந்த 5வது படம் என்னன்னு தெரியல. இப்ப தெரியுதுங்களா? நீங்க உங்க வீடியோ வந்து டச் பண்ணிட்டு உள்ள போயிடுச்சுன்னா அப்புறமா அந்த பிக்சர் நீங்க பெருசு பண்ணி பார்க்கலாம். விரல வச்சு இழுத்தீங்கன்னா பெருசா தெரியும். வீடியோ ஒரு முறை டச் பண்ணுங்க. இப்ப அப்படியே நெற்றி பகுதியில வரைங்க. ஒரு 3 முறை வரைங்க. பார்த்து அப்படியே வரைங்க எல்லாருமே. ஏன்னா கர்ம வினைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். கர்ம வினைகள் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டோம். மனிதனா பிறந்தா கர்ம வினை கண்டிப்பா இருக்கும். அது என்னமோ எழுதிருக்கீங்க, ஹான்சாவா? ஆன்சா ஜாஷா நென். நெற்றி பகுதியில வரைங்க. நல்லா கை தேய்க்கலாம். முன்பக்கம் நெற்றில, பின்பக்கம் தலையில கை வச்சு கண் மூடிட்டு ஆன்சா ஜாஷா நென், 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 ஆன்சா ஜாஷா நென் 21 முறை அப்படியே சொல்லிட்டே இருங்க. ஆன்சா ஜாஷா நென், 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 ஆன்சா ஜாஷா நென். இப்ப அப்படியே முதுகெலும்பு பின்னாடி அப்படியே கை வச்சு கீழே அதே மாதிரி கை வச்சு அதே மாதிரி சொல்லுங்க. முதுகெலும்புல கொடுங்க. ஆன்சா ஜாஷா நென், 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 ஆன்சா ஜாஷா நென். இப்ப அப்படியே வந்து கையை வச்சு மறுபடியும் வந்து சுப்ரே 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 மறுபடியும் முதுகெலும்புல கை வச்சு சுப்ரே 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 அப்படி கடைசியா முடிச்சிருங்க. அப்படி சொல்லுங்க.
ரமேஷ்குமார், கேள்வி நேரம் இருக்குது. கேள்வி நேரத்தப்ப நீங்க எல்லாருமே பேசலாம். என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. கேள்வி நேரத்துல தான் ஓபன் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. கேள்வி நேரத்துல கேளுங்க. ஐயா, நவநீதம் ஐயா, ஐயா, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டே இருங்க. கொஞ்சம் நண்பர்கள் வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, ஓகேங்க. ஆ. ரொம்ப லேட் பண்ணிடுறாங்க. இல்ல 5 நிமிஷம் தான். வந்துடுறேன். நீங்க பேசுங்க. ஐயா KM பாண்டியன், உங்களை அறிமுகப்படுத்திங்க. பாண்டியன் சார், இன்ஜினியர் சார். பாண்டியன் ஐயா பேசலாமா? உங்களை அறிமுகப்படுத்திங்க. நீங்க உங்களுடைய பட்டம் என்ன? வணக்கம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். என்னுடைய பெயர் KM பாண்டியன், என்ஜினியர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், அப்ரூவ்ட் கவர்மெண்ட் வேலைவர். அது இல்லாமல் ஆன்மீக பயணத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எனது நீண்டகால ஆரிய நண்பர் நவநீதன் அவர்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆன்மீக பயணம். இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். நானும் என்னை இணைத்துக் கொண்டேன். வருங்காலத்துல இந்த பல்வேறு நிலைகள்ல ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிற இந்த இறையாண்மையில கலந்துக்கலாம். எல்லோரும் சமம், சனாதன தர்மத்தின்படி செயல்படுவோம். இதுல இணைஞ்ச பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். பல்வேறு நிகழ்வுகள்ல நான் உங்கள்கிட்ட ஏதோ சிறு துளிகள் தெரியும் ஆன்மீகத்தில், அதை நம்ம கலந்துக்கலாம், மனவிட்டு பேசலாம். மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். அன்பே சிவம், எங்குமே ஏகாந்தமா இருக்கின்ற அந்த இறைவனை நினைச்சிட்டே இருப்போம். எல்லா செயல்களுமே வெற்றியாகட்டும். இதுல பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லி நன்றி பாராட்டி என் நிலையில சொன்னதுக்கு கோடான கோடி நன்றிகள். நமஸ்காரம். நன்றி நவநீதன் சார். வணக்கம். நமஸ்காரம். நன்றி, நன்றி. இவர் பாண்டியன் இன்ஜினியர் கோயம்புத்தூர்காரர். இவர் விரைவில் உரையாற்ற உள்ளார். அவர் ஒரு ராகவேந்திர பக்தர். அதுபோக நம்ம வடகரை சிவானந்தா ஆசிரமத்தில் பயிற்சி பெற்றவர். அதுபோக வாஸ்து நிபுணராக இருக்கிறார். விரைவில் வாஸ்துவை பற்றியும் ராகவேந்திரரை பற்றியும் மற்றும் ஆன்மீகத்தை பற்றியும் சொற்பொழிவாற்றுவார். நவநீதன் ஐயா சொல்லுங்க. பேசாம இருக்கீங்களா? நான் பார்த்தேன். பாண்டி பரதப்பண்டிகன் அவரு. நன்றியா, நன்றியா. அவரு சிவகார்த்தியன் பேசுறாரு. அவர் தான் குழு ஒருங்கிணைப்பாளர், மதுரை. ஐயா நமஸ்காரம். வணக்கம். ஆத்ம வணக்கம். நமஸ்காரம். சிவகார்த்தியன் சார் வணக்கம். நமஸ்காரம். நன்றிங்கய்யா. நன்றி, 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 நன்றிங்க. சரிங்க, சரி. அட்மிட் ஆஃப் பண்ணிக்கோங்க ஐயா.
இல்லை மியூட் ஆஃப் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது அரசியல் இருக்கும், அதுக்காக. ஓகே ஓகே. இந்த பச்சை கலர் இருக்குல்லங்கய்யா, அது ஆஃப் தொட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். பேசும்போது தொட்டுங்க. தொட்டாச்சு. இந்த புதுசுனால உங்களுக்கு தெரியாதுல்ல, அது இறைச்சல் வேற யார்ட்டையும் இருந்து இறைச்சல் வருது, யார்ட்டும் தெரியல. இவர் ஆன்ல வச்சு போயிட்டாரு நம்ம சதீஷ், திருவள்ளுவர் சதீஷ். அவர்கிட்ட இருந்து தான் வருதுங்க ஐயா. அவர்கிட்ட இருந்து தான் சத்தம் வருது. அவர்கிட்ட இருந்து தான் ஃபேன் ஓடுற சவுண்ட். அவர் சொல்லுங்க, இது வரைக்கும் கிளாஸ் எப்படி இருந்தது, யாருக்கு என்ன புரிஞ்சது, ரெய்கி நிலை என்ன உணர்ந்தீங்க? இப்ப ரெய்கில பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வலி அழகா போகும். பார்வதி அம்மா கேக்குதா? நமக்கு வலி இருந்தாலும் சரி, நம்ம சார்ந்தவர்களுக்கு வலி இருந்தாலும் சரி, இந்த ரெய்கி முறை அவர் சொன்ன இந்த 5 முறையை நம்ம முதல் நம்மளை ஆறாவ சுத்தப்படுத்திட்டு, யாருக்காலும் உடலில் தீராத வலி இருந்தாலும், சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனா கூட வலி நின்றுருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப என் பையனுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி முதுகு வலி வந்தப்ப டாக்டர்கிட்ட போனாரு, எல்லாமே பண்ணாரு. ஒரு 10 நாள் அந்த வலியில இருந்து அவரால் ரிலீஸ் ஆக முடியல, நடக்க முடியல, நிக்க முடியல, அப்படி ஒரு முதுகுல பூச்சிக்கிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இங்க சூலூர்லயே, கோயம்புத்தூர் சூலூர்ல ரைக்கி பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதாவது கரண்ட் சுவிட்ச போட்ட லைட் அப்படி எரியிற மாதிரி ஒரு 2 செகண்ட்லயே அந்த வலி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி அப்படி நிக்கல. அவ்வளவு ஒரு அருமையான கலை இது. இதை ஒரு முறையேனும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாதான் இதனுடைய அருமை என்னவென்று நம்ம உணர முடியும். அதுபோல நீங்களே உங்களுக்கு பயிற்சி பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பயிற்சி பண்ணி பாருங்க, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இது அனுபவிச்சீங்கன்னா தான் அதனுடைய இது. ஏன் நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்றோம்னா, நமக்கு நாமே பரிசோதனை பண்ணிக்குவோம். நம்ம அடுத்தவங்களுக்கு பண்றோமோ இல்லையோ, இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாரும் தன் குடும்பத்துக்கு இந்த நிலையை பண்ணலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் உங்களை சுத்தி செய்யாமல், யாருக்கும் நம்ம தம்பியா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி செய்து கொண்டு உங்களுக்கு கவசமிட்டு கொண்டுதான் அவர்களுக்கு தொட வேண்டும். இல்லை என்றால் அந்த நிலைப்பாடு உடனடியாக உங்களை சேரும். அவங்க ரிலீஸ் ஆயிருவாங்க, நீங்க மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு தெரியுங்கிறதுனால விரைவில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த அவஸ்தைக்கு உட்பட்டு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். பேசுங்க, யாராவது பேசுங்க, ஏதாவது கேள்வி கேளுங்க, பதில் பேசுவோம். சரிங்க சரிங்க. அது சொல்ற மாதிரி கல்லாப்பெட்டி இதெல்லாம் வருமானம் அதெல்லாம் நல்லா வரும். நம்ம கேட்டதை இருக்கிறது அற்புதமான சிம்பிள். ஆமா, இப்ப நம்ம இந்த மாதிரி அனுபவிச்சவங்க சொல்லும் போதுதான் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு தாட் வரும். அதனாலதான் இதுல அனுபவப்பட்டவர்கள் யார்கிட்டையால போய் அனுபவப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, தானே அனுபவப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, இதை பத்தி பேசுங்க. உங்களுக்கு அதை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை சொல்லுங்க. அவர் வர்ற வரையும் உரையாடும். கார்த்திகேயனையா சொல்லுங்க. உங்களுடைய நீங்கள் இடையை பத்தி தெரியும்லையா கார்த்திகேயனையா? கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குதுயா, நான் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கீங்க. இல்ல வால்யூம் ஏத்திட்டேன். இது பேசுங்க ஐயா. ரேக்கிங்கிறது ஒரு நல்ல கலை தான் ஐயா. ஹலோ கேக்குது. நான் ஆக்சுவலி ரேக்கிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 லெவல்ல முடிச்சிருக்கேன். ரேக்கில மெயின் நம்ம குருமார்கிட்ட தீட்சை வாங்கணும். தீட்சை வாங்கிட்டு அந்த மந்திரங்களை பிரயோகிக்கும் போது 3 முறை சொன்னாவே அது நல்ல சித்தி ஆயிடும். அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சில பவர் இருக்கு பிரபஞ்சத்திலிருந்து.
அது நம்ம எதுக்கு தேவையோ அந்த மந்திர வார்த்தைகள் 3 முறை உச்சரிக்கும் பொழுது நம்ம கை வழியா அந்த பிரபஞ்ச சக்தி இறங்கி நமக்கு வச்சுன்னா நமக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு போகும். அதே மாதிரி சொல்லுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் வெளியோட போயிட்டு மாதிரி உள்ள வந்து பேசுங்க. சவுண்ட் டிஃபிகல்ட்டா இருக்கு. நார்மல்ல வந்தா கூட நம்ம மியூட் பண்ணலாம். அவர் வீடியோல இருக்கிறதுனால மியூட் பண்ண முடியாது. ஹலோ பேசுங்கய்யா. கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது. எனக்கு எரிச்சலா இருக்கு. அதிசயா ஓபன் பண்ணிட்டு போயிட்டாரு. பண்ணாம எனக்கு ரொம்ப நாய்ஸா எல்லாம் இருக்கு. இங்க வெளியே வந்தா ஆஃப் பண்ணிருப்பேன். வெளியே வர ஹலோ சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஐயா, ரேக்கி வந்து ரொம்ப அருமையான கலை. இந்த ரேக்கியில் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம குரு கிட்ட வந்து தீட்சை வாங்குறது. தீட்சை ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. தீட்சை வாங்கிட்டோம்னா நமக்கு இத்தனை முறை சொல்ல தேவையில்லை மந்திரத்தை. அந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை நீங்க சொன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி வந்து கையில இமிடியேட்டா இறங்கும். ஆமா, ஆமாங்கய்யா. அதே மாதிரி நமக்கு பணத்துக்கு வேணுமா, வியாதிக்கு வேணுமா, இல்ல நம்ம மைண்டை கிளியர் படுத்த அமைதிக்கு வேணுமா, இல்ல நோயை குணப்படுத்தணும், அது செப்பரேட்டா மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் உபயோகிச்சு நமக்கும் நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்தி எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்துல எல்லா சக்தியும் இருக்கு, அதுக்கு எடுத்துக்கிறதுக்கு தேவையான வழி தெரியாம நம்ம வந்து நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கான ஒரு வழிதான். பிரபஞ்ச சக்தி நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து நம்ம சொன்ன உடனே நம்ம கை வழியா இறங்கும், நம்ம தலை வழியா இறங்கி நம்ம கை வழியா வரும். நமக்கும் செல்ஃப் ஹீலிங்கும் பண்ணிக்கலாம், பிறருக்கும் பண்ணலாம். ஆனா பிறருக்கு கொடுக்கணும்னா சொன்ன மாதிரி நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். கண்டிப்பா பாதுகாப்பு வளையம் போட்டுக்கணும். பாதுகாப்பு வளையம் போட்டுக்கணும்னா அவங்க ஆறாவும் நம்ம ஆறாவும் லிங்க் இருக்கிறதுனால அவங்க ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள நம்ம ஆறாவும் வாங்கிக்கணும். அப்ப நமக்கு அவங்களோட பாதிப்பெல்லாம் நம்மளால உணர முடியும். ப்ரொடெக்ஷன் போட்டுருந்தா மற்றவங்க நம்ம ஹீலிங் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. அதனால வேணும் வந்து குருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரியான குரு ரொம்ப அடிப்படை. அதிக பேருக்கு தீட்சை ஒரு குருவாகும். மற்ற நன்மைகள் மற்றவங்களுக்கு எப்பவுமே நன்மை நினைக்கிற குருவா இருக்கிறது நம்ம தீட்சை வந்து ரொம்ப நல்லது. காசுக்காக கொடுக்குறவங்க இப்பதான் வந்துருக்காங்க, நிறைய காசு கேட்கணும், அவங்களுக்கு அவ்வளவு யூஸ் இல்லை. ரொம்ப வருஷமா இதையே பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம வாங்கி ரொம்ப நல்லது. ஐயா வேற எதுனா வேணுங்களா தகவல்? சரிங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்ப ஐயா கிளியராவே கேட்கலீங்க ஐயா. வேற எங்கதான் வாய்ஸ் வந்துட்டே இருக்கு. அதான் அது நாய்ஸ் வந்துட்டே தான் இருக்கா ஐயா. இப்ப என்ன சொல்ல வர்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்த அலைவரிசை சக்தியை வந்து எங்கும் பரவி இருக்குது. இப்ப நம்மளுடைய எண்ணம் செயலாகிறது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு தியானத்துல உட்கார்றோம், தியானம் பண்றோம், நமக்கு வந்து அந்த எண்ண வலிமை ஏற்படுது. நாம தியானிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்றதுதான் தியானம் என்று பொருள் அல்ல. தியானிப்பது என்பது நம்ம ஆழமான சிந்தனை கூட தியானம் தான். அப்படி நாம் சிந்தனையில் எதை எண்ணுகிறோமோ அது இந்த பிரபஞ்ச சக்தியில் கலந்திருக்கிறது. நம்மளுடைய எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும். அப்படி கலக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நம்மை ஒத்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அது நல்ல எண்ணம் எண்ணுபவர்களிடம் போய் சேரும். அவர்களிடம் போய் சேரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்ம எங்கேயோ யாரோ எங்கெங்கேயோ இருந்துட்டு இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி நம்ம காதில் வந்து விழுகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அலவரிசை தான், இது ஒரு காந்த அலவரிசை தான். இதை பார்த்தீங்கன்னா சித்தர்களும் இந்த அலவரிசை பயன்படுத்தி டெலிபதின்னு பயன்படுத்திட்டு இருந்ததாக வரலாறுகள்ல கூறுறாங்க. அந்த மாதிரி நம்ம எண்ணம் தூய்மையாக, நம் சிந்தனை தூய்மையாக நம்ம வந்து தியானிக்கும் பொழுது அந்த ஆற்றல் நம்மளை வந்து அடையுது. தியானம் என்பது வழிபாடை விட சிறந்தது. வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு 2% அணுவீச்சு அணுக்கதிரினுடைய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம தியானம் பண்ணும்போது அதுவே பார்த்தீங்கன்னா பல மடங்கா நமக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணீங்கன்னா ஒரு வேளை சாப்பிட தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உடம்பு எனர்ஜி ஆகிக்கும். அதெல்லாம் ஃபீல் பண்ணி பண்ணணும். இப்போ தியானம் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் நெற்றிப்பிறையை கவனித்திருந்தீர்கள். ஆனால் அந்த நெற்றிப்பிறையில் வந்து உங்களுக்கு ஒரு உயிர் நாடி துடிப்பதை போன்று ஒரு நிலை ஏற்படும். அந்த நெற்றி, அதாவது வந்து நெற்றிப்பிறைன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 2 புருவத்துக்கு மத்தியில் அப்படின்னு. 2 புருவத்துக்கு மத்தியில் இல்லை, 2 புருவத்துக்கு மத்திக்கு நேர் மேலே ஒரு 2 விரல் கடைக்கு மேலே, மேல் நெத்தியிலேருந்து 2 விரல் கடைக்கு கீழே அந்த நடுப்பகுதியை உங்களுடைய சிந்தனையால் அப்படி உங்கள் மனதை கொண்டு அங்கே நிறுத்தினீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு பிறக்கும். அந்த உணர்வு தான் தியானம். அந்த உணர்வு வரும் வரை நீங்கள் தியான பயிற்சியில் தான் இருக்கிறீர்கள். அந்த இடத்தில் அந்த உணர்வை பெற்றுவிட்டால் நீங்கள் தியானத்தில் நுழைந்து விட்டீர்கள் என்று பொருள். அந்த உணர்வு வரணும். அதே மாதிரி உச்சி தலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சி, நம் குழந்தையாகி சில காலம் வரை அந்த உச்சி மூடாது, அது உச்சி துடிச்சிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு பகுதியை வந்து நீங்கள் உங்களுடைய நினைவால் அந்த இடத்துல போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கணும். முதல்ல நம்மளுடைய ஆறாவனுடைய செயலே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கணும். அப்படி நினைச்சு 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 உங்க மனசுக்கு உருவம் கொடுத்து நீங்க நினைச்சு பழகும் போதே அது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அதில் உச்சம் பெறும் பொழுது நீங்க அந்த நிலையை உணர்ந்து பார்க்கக்கூடிய நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். முதல் நீங்க கற்பனையா தான் அதை உருவாக்கிக்கணும். இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி ஒரு ஆறா இருக்கு, அது மஞ்சள் கலர்ல இருக்கு, அதை நாம சுத்தம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க முதல் கற்பனையாக உங்க மனதை நம்ப வைக்கணும். அதுக்கு அடுத்த நிலை தான் நீங்க வந்து அதுக்குள்ள ஆழமா போய், இது வந்து அந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பேசுங்க, யாராலும் ஏதாவது பேசுனீங்கன்னா பதில் பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். ஐயா எனக்கு குதிகால் வலி இருந்துச்சுங்க ஐயா. சரி காலையில சரி. எந்திரிக்கும் போதோ அந்த மாதிரி இருக்குல்ல, குதிகால் வலிக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம உணவே முடியாது, நல்லா வலிக்கும். இந்த சிப்ரே சிம்பிள் மட்டும் நான் போட்டுட்டே இருக்கேன், ஞாபக வரையில எல்லாம் எடுத்து போட்டுட்டே இருக்கேன். இப்ப 80% எனக்கு நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க ஐயா. இன்னும் இன்னும் அந்த 5 ஸ்டெப் ஐயா சொல்லி கொடுத்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனடி ரிலீஸே கிடைக்கும். அதாங்க ஐயா, நீங்க அன்னைக்கு அதை சொன்ன ரெகுலரா உடனே கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்ப டெய்லி ஒரு 5 நிமிஷம் அதை பண்ணிட்டு சிம்பிள் அதுவும் போடுவேன். போட்டு வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அருமை. இந்த மாதிரி நமக்கு நாமே பயன்படுத்திக்கிட்டோம்னா தான் அதனுடைய வலிமையெல்லாம் நம்ம உணர முடியும். இப்ப ஐயா சொல்றதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு உணர முடியும்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கதை போன்றுதான் தோன்றும். அப்போ நம்மளை நாமளே பரிசோதித்து பார்க்கும்போது தான் அதனுடைய விஷயம் என்னன்னு நாம அறியும் போதுதான் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அந்த உணர்வு பூர்வமா நம்ம சொல்ல முடியும். நம்ம அனுபவிக்காத ஒண்ண நம்ம புக்ல படிச்சுட்டு தியானம் பண்றது இப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு கதை. ஆனா நம்ம தியானம் பண்ணி அதனுடைய நிலைப்பாடுகள்லாம் உணர்ந்து பேசணும்னு வைங்க, அப்போ அது வந்து மக்களுக்கு நம்மளால எவ்வளவு ஆணித்தரமா சொல்ல முடியும். இப்ப நான் வந்து இப்ப தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி நினைங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றேன்னா அதை நான் உணர்ந்ததால் தான் இவ்வளவு ஆதாரமாக சொல்ல முடியும். அது எனக்கு உணரப்படவில்லை என்றால் நான் வந்து எப்படி சொல்லுவேன், இருக்குதாமா அந்த இடத்துல ஒரு இது இருக்குதாமா, அது சுத்துமாமா,
அப்படின்னு. அதான் வந்து அதே மாதிரி இப்ப ஈஸ்வரனுக்கு 3வது கண்ணு திறக்கும், அந்த மாதிரிலாம் கண்ணெல்லாம் திறக்காது. அந்த இடத்துல ஒரு உணர்வு வரும், அவ்வளவுதான். அந்த உணர்வு காலப்போக்கில் மிகப்பெரிய வலிமை மிக்கதாக மாறும். சரிங்க. நம்ம உருவத்தை எல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. நம்ம கோயிலுக்கு போறோம், விநாயகரை பாக்குறோம், முருகனை பாக்குறோம், அவங்க எல்லாம் தெரிவாங்க அப்படிங்கறதெல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்படியெல்லாம் எந்த நிகழ்வும் நடக்காது. உங்களோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கேக்குது. சதீஷ் ஐயா என்னங்கம்மா? அம்மா உமாராணிமா என்னம்மா சொன்னீங்க? வாய்ஸ் இங்க வந்து மிங்கிள் ஆகுதுங்க. சதீஷ் ஐயா வாய்ஸும் நவநீதன் ஐயா வாய்ஸும் மிங்கிள் ஆகி வருதுங்க, தனித்தனியா வரல. என்னன்னு அப்படியா? இல்ல, அவர் பேசும்போது நான் பேசவே இல்லையே. அவர் இப்ப யாரோ நண்பர்கள் பண்ணிட்டான்னு போயிருக்காரு, அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவர் பேசும்போது நான் பேசல. ஒருவேளை உங்களுக்கு எக்கோ மாதிரி ஏதாவது கேட்டிருக்கலாம். கார்த்தி, பாலகிருஷ்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஆன் பண்ணுங்க. கார்த்தி ஆன் பண்ணிட்டேன். தான் அவர் வெளியே போயிட்டு. ஓகே. பாலகிருஷ்ணன் என்ன சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. பாலகிருஷ்ணன் ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. பாலகிருஷ்ணன் கேக்குது, பேசுங்க. அவனையா சொல்லுங்க. நீங்க ஓபன் பண்ணி விடுங்க, யாராவது பேசா ஓபன் பண்ணி. சரி சரி. ஐயா நானு தியானம் ஐயா பேசுங்க பேசுங்க. நம்ம ஞானத்துல நம்ம வயிற்றுல இருந்து உள்ள வந்து போக போக நெத்தி நம்ம பொட்டு வைக்கிற இடம் வந்து சூடாகும் ஐயா, நல்லா உணர முடியும். ஏன்னா அந்த நெத்தியில் உணர்ற ஒளி ஜுவாலைக்கு அந்த அந்த சுற்றுமத்தை வந்து நம்ம அறிஞ்சோம்னால நிறைய விஷயங்கள் போயிட்டு சொல்லலாம். நம் வாழ்க்கையில் தியானத்தில் உள்ள நுழைய மனம் சுத்தமாகும். உங்களுக்கு டவர் பிரச்சனையே தீர மாட்டேங்குது பாலகிருஷ்ணன். செல்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு டவர், நீங்க பேசுற வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் வந்து அடையுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம்ல. எப்பவுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது கேக்குது கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது, பேசுங்க. அதுதான் நெத்தியில் நம்ம வந்து நெத்தியை தான் உற்று பார்க்கணும். நம்ம நெத்தி உற்று பார்க்கறது அந்த ஜாலி நெருப்பு சூடும் நெத்தி வந்து சூடாகிறது வந்து அப்போ நம்ம வந்து மெய்ப்பொருளை தேடி போக போக வந்து தியான வாழ்க்கையில வந்து ஈடுபடும்போது முதல்ல வந்து ஆத்மாத்மாக மன சுத்தமாகணும்னா பேசிக்கா தியானம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆச்சு. காலை இரவு சும்மா கண்ணை மூடி உட்காந்துட்டு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளா கண்ணை மூடி பொட்டு வைக்கிறவங்க நெற்றி புருவம் அதை நோக்கி நீங்க வந்து பயணம் பண்ண ஈடுபட
நீங்க வந்து 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா வந்து சூட்சமங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சித்தர்கள் ஞானிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க தியான வாழ்க்கையில் உள்ள போக 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 தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம் வாழ்க்கையில் உடல் பிரச்சனை, மனம் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீரணும்னா முதல்ல வந்து மனம் வந்து அமைதிப்படணும். மனம் அமைதிப்படுத்தால் மட்டுமே நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஆழ தீர யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? எதுக்கு பொறுமையா யோசி அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க தெரியும். ஏனென்றால் நம்ம வந்து பொறுமையா உட்கார்ந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும்னா தியான வாழ்க்கையில் உள்ள போகணும். அது எப்படி போகலாம்னு எந்த கேள்வி. முதல்ல வந்து ஏதோ ஒரு கடவுள், நீங்க இஷ்ட கடவுளோ குலதெய்வமோ ஏதோ ஒரு மனசுல நினைச்சிட்டு தியான வாழ்க்கையில வந்து அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காந்து ஒவ்வொரு படிக்கட்டாக வந்து மேல மேல போக முடியும் தியான வாழ்க்கையில. எத்த ஒண்ணு நம்ம வந்து எத்த ஒண்ணு வந்து 7 சக்கரம் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து போக தேவை. சும்மா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து யோகாலாம் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு பண்ண சொல்றாங்க? காலையில சூரிய நமஸ்காரம், காலையில ஏந்தி எதுக்கு சூரிய நமஸ்காரம் சொல்றாங்க? எவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்று சித்த மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அந்த மாதிரி முடிந்த அளவுக்கு காலையில 6 to 8 மணிக்குள்ள முடிந்த அளவுக்கு வெயில பாருங்க. வெயில்ல உட்காருங்க. வெயில உட்கார முடிஞ்ச தியானத்தை செய்யுங்க. திருப்பி இதே ஒன்று இருக்குல்ல, அந்த நிலவு வெளிச்சத்துல உட்காருங்க. முதல்ல இன்றைய காலகட்டத்துல வந்து நீங்க வந்து நிலாவையும் பார்க்கறதுல சூரியனும் பார்க்கறது. நைட்டு 10 மணிக்கு படுக்க 12 மணிக்கு படுக்க வேண்டியது காலையில வந்து 8 9 மணிக்கு ஏறிக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில். முதல்ல வந்து அதிகாலை எழுந்து தியான வாழ்க்கையில் ஈடுபட்டா நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல வந்து சுகர், பிபி, தைராய்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா முதல்ல வந்து தியான வாழ்க்கையில உள்ள போங்க. தியானத்துல உள்ள போக 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 நம்ம உடம்பு மனசும் வந்து சுத்தப்பட பட 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 ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கே புரிய வரும். நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்கும், இது செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஐயா நவதீக ஐயா கூட சொல்லிருக்காங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசிட்டே இருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வந்து பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மனது ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க படுத்த வேண்டாம். ஒருநிலை என்பது மனதை செய்வது என்பது ஒரு சின்ன வேலை கிடையாது. அதன் போக்கிலேயே நீங்க வந்து இந்த தியானத்தை மேற்கொள்ளுங்க. மனசை வந்து கண்டுக்காதீங்க. அது என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். மனதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க. கண்டுக்காம விட்டுருங்க, அது காணாம போயிடும். அதை விட்டு போட்டு நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க அடக்க நினைச்சீங்கன்னா அது தவறு ஜாஸ்தி பண்ணிடும். மனதை அடக்குவது எளிய விஷயம் அல்ல, அது தானாக அடங்கும். நீங்க தியானத்துக்குள்ள உள்ள போக 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 உங்களுக்கு அந்த தெளிவு நிலை ஏற்படும். அந்த தெளிவு நிலை ஏற்படும் போது அந்த அமைதி உங்களுக்குள்ள ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா சிலர் வந்து தியானம் பண்ணும்போது மூச்சை கவனிங்கம்மாங்க. நிறைய நிலைப்பாடுகளில் நிறைய கருத்துக்கள் நிறைய பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா காகபசுண்டர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள்நாக்குல இருந்து ஒரு 2 அங்குலம் மேல போய் உங்களுடைய நினைவை நிறுத்தினீங்கன்னா உங்க மூச்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே நிற்கும். அந்த மூச்சை அடக்கிற பயிற்சிங்கிறது வந்து அவ்வளவு தெளிவா வேற சித்தர்கள்லாம் சொல்ல, நிறைய மறைபொருளை காட்டி சொல்லியிருக்காங்க. ஐயா காகபசுண்டர் மட்டும்
ரொம்ப தெளிவா, அழகா, சுருக்கமா, அருமையா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து சித்தர்களுடைய பாடல்களை செல்போன்ல என்னென்னமோ பண்றீங்க, என்னென்ன பாட்டெல்லாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி சித்தர்களுடைய பாடலுக்கு பொருள் புரிய நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த ஒருநிலைங்கிற ஒரு சமாச்சாரம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களுடைய ரசிப்புத்தன்மையை மாத்துங்க. சினிமா பாடல் கேட்கறது வந்து உங்களுடைய உடலை உஷ்ணமடைய செய்து உங்களுடைய சிந்தனையை தாறுமாறா ஓட வைக்கிறது தான் சினிமா பாட்டு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றி என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, சித்தர் பாடல் பொருட்கள், அதாவது வந்து சாமி பாட்டும் கேட்கக்கூடாது. அதுவும் உங்களுடைய சிந்தனையை வேறு திசையிலே கொண்டு போகும். ஆனால் சித்தர் மகான்களுடைய பாடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ல ஏகப்பட்ட பாட்டு, எல்லா சித்தர்கள் பாடின பாட்டும் நம்ம யூடியூப்ல இருக்கு. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்லையுமே வந்து சித்தர்களுடைய பாடல் இருக்கு. இந்த மாதிரி அகத்தியர் பாடல், பட்டினத்தார் பாடல், நம்ம ஐயா வள்ளல் பெருமானுடைய பாடல், இந்த மாதிரி பாடல்களை கேட்க பழகுனீங்களாலே உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இலகுவாகும், மனச்சுமை குறையும். இரவில் படுக்கும்போது ஒரு 2 நிமிஷமாச்சும் பெட்ல உட்காந்துட்டு நீங்க வந்து அந்த கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் எவ்வளவு நேரம் உங்களால முடியுதோ அவ்வளவு நேரம் அந்த நெற்றிப்பிரையை விட்டு பாட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கன்னா நீங்க விடிய விடிய தியானம் செய்ததுக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு நடக்கும். விடிய விடிய உறக்கமே தியானமா மாறிடும். இதெல்லாம் சூட்சமம். தியானம் என்பது நம்ம அமர்ந்து பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷம் பண்றது கூட புதிதா பண்ணுகிறவங்களுக்கு கடினமான செயலாக இருக்கும். ஆனா நீங்க அந்த பெட்ல உட்காந்து படுக்கிற டைம்ல அந்த நினைவை அங்க கொண்டு போயிட்டு அப்படியே சாஞ்சி தூங்கிட்டீங்கன்னா விடிய விடிய தியானம் செஞ்சா அதை அனுபவிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் எந்திரிச்சிங்கன்னா தான் அந்த தியானத்துல இருந்து அடுத்த நாள் காலை எந்திரிக்கும் போது நம்ம உடல் இருக்கும் ஒரு அற்புதமான வெயிட்டே தெரியாது. நம்ம உடலுக்கு வெயிட் நமக்கே தெரியாது. காத்து போல் லேசாக்கிடும். அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாடல்களை கேளுங்க. கேட்க 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 உங்களுடைய மனம் அமைதியாகும். நம்மளுடைய ஆத்மா ஞானம் பெறும். நம்ம ஆத்மாவுக்கே ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது நம்ம உயிர் உற்சாகம் அடைவதை நாமே உணரும். நீங்க என்ன வேற பாடல்கள் எல்லாம் வந்து அதாவது வந்து இசை வந்து அந்த கவர்ச்சியை கொடுக்குமே ஒழிய உயிர் ஞானம் பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெறாது. ஆனா சித்தர்களுடைய பாடலை கேட்கும்போது அது செவியில் உங்கள் செவியில் ஒலிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஞானத்தை போற்றுது. இதுதான் மகான்களுடைய ஒரு அருமையான விஷயம். எப்பொழுதுமே சித்தர் பாடல்களை கேட்டு பழகுங்க. சொல்லுங்க, யாரும் பேசுனீங்க? நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, நீங்க சொன்னது மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு ஈடுபட்டுட்டு ஒவ்வொரு மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அந்த தியானம். அந்த தியானத்துல நீங்க சொன்னது மாதிரி எளிமையா சாமானியனும் எடுத்துக்கிறது மாதிரி சொல்லிக்கூடிய மெத்தடுகளை ஐயா நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ஏகாந்தமா எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. அதாவது எப்பயும் உங்ககிட்ட இருந்தா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏகாந்தமா போற போக்குல சகா காலமும் அந்த தியான முறைகள்ல தன்னை உடல் வருத்தி கஷ்டப்பட்டு இல்லாத நிலைகளையும் மக்களுக்கு எல்லாம் சேர்றது மாதிரி எங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ அதையும் அப்படியே வலியுறுத்தியிருக்கேன். வருகின்ற காலங்கள்ல அந்த தியானம் அதே ஒரு பெரிய லோடா இல்லாம சர்வ சாதாரணமா ஏகாந்தமா அதாவது எல்லா நிலையிலையும் கலந்துட்டு இருக்க அந்த நிலைய உணர்றது மாதிரி ஈஸியா சொல்லிடுங்க வருங்காலங்கள்ல. அதையும் சொல்லுங்க, அவளா இருக்கு, எல்லாரும் கேட்கட்டும். ஆத்ம நமஸ்காரம். வணக்கம் பாண்டியன் சார். அதெல்லாம் நீங்களே சொல்லாமே. நான் குழுவுல டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வாயால் என்னை கேட்பது மக்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். என்னுடைய குரல் டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க. டெய்லி இந்த விஷயத்தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய பாணியில் நீங்க பேசுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அவர் வர வரையும் பேசலாம் பாண்டியன் சார். நல்லது நல்லது. அதான் இன்னைக்கு நான் நம்ம குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த தொடர்புகள் நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு வரணும். எல்லா நிலையிலையும் சாதாரணமா இருந்து ஆண்கள் பெண்கள் அந்த பாரபட்சம் இல்லாம எல்லாரும் நிறைவான சக்திகளை வச்சிருக்காங்க. அந்தந்த நேரங்கள்ல பயன்படுத்துறதுக்கு இறையர் உள்ள அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அப்படியே பிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கொண்டு வந்துடலாம். சாதாரணமா இருந்தது
எப்படி அடியேன் வந்து அந்த பாதங்களை பற்றி 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 பலமுறை ஏமாந்து அப்புறம் ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சு அதை பற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு இல்லைங்களா? அது மாதிரி ஒரு நிலையை அதை உணர்ந்து ஆராய்ந்து அதை வெற்றி கண்டு விட்டால் அது எல்லாத்துக்கும் எளிமையான முறையில நம்ம சொல்லிக் கொடுக்கறது மாதிரி வந்துருது. அதை தான் நீங்க வழிமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், இறை தேடல் இருப்பவங்கெல்லாம் இதுல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சமீபமா பாக்குறேன். ரொம்ப ஆத்மாத்மா இருக்குது. இதுதான் தேவை. இன்றைய தேவை உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்தி. முதல்ல நம்முள் இருக்கின்றத நம்ம சாந்தி அடைகிறதுக்கான வழிமுறைகள் தான் இப்ப நம்மெல்லாம் ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி ஆகட்டும். நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அந்த ஆராய்ச்சியில ஈடுபடலாம். எங்க போனாலுமே நம்ம நம்முள் பார்க்கணும், நம்ம பார்க்கணும், நமக்குள்ள பார்க்கணும், தன்னை உள்ளார பார்க்கணும். அது எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த உணர்ச்சி பூர்வமா பார்க்கும் போதுதான் அந்த நினைவுகள் உணர முடியுது. புத்தகங்கள் படிக்கலாம், எல்லாரும் படிக்கிறோம், எல்லாம் இது பண்ணணும். தன்னுள் இருக்கின்ற படிப்பை படிக்கணும்னு தான் நவன் ஐயா எல்லாமே வந்து அந்த ஆராய்ச்சியை ஈடுபட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் அந்த உங்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிபுணத்துவம் பெற்றவங்களா இருக்காங்க. அதான் உலகத்துல படிக்க வேண்டியது ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம படிச்சது கொஞ்சோண்டு தான். அதனால இன்னும் அடியேன் அதிகமா கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து எல்லாம் பகிர்ந்துக்கிறேன், கிரகிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா தியானம் நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பெண்கள் குறிப்பா சமையல் பண்றாங்கன்னா அங்க வந்து அந்த அக்னி ஸ்தலத்துல இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி அந்த தியானத்தின் மூலியமா கூழ்படுத்து, அதாவது வந்து அந்த குளுமை அது எப்படி பெறது, இந்த பிரபஞ்சத்துல எப்படியெல்லாம் இந்த தியான முறைகள் இருக்குது எல்லாம் ஆராய்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் அந்த தியானன்றது எப்படி அந்த மூல கருத்தா நம்மளுக்கு பயன்படுது அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்களை எடுக்க வேண்டியது வருது. இப்ப இந்த ரெய்கி மெத்தட், அந்த உடம்பு சரி பண்றது, அப்புறம் அந்த அக்குபஞ்சர் மூலியமா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இப்ப கேட்கறதுக்கு. நாம அந்த சின்ன பிள்ளையில இருந்தே அந்த தியானம் 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 தேடி 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 போய் அந்த ஒரு நிலையை அடைஞ்சு இப்ப எங்க போனாலும் மெர்ஜ் ஆக முடியுது. மெர்ஜ் ஆகுறது அதாவது வந்து எத்தனையோ என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, தொழில் அதிபர்கள் இதுல பயணிச்சுட்டு இருக்காங்க. சாதாரணமா ஒரு ஜீவாத்மா இறையாண்மையில இருக்கவங்க இருக்காங்க. குறிப்பா பெண்கள் அதிகமா இதுல இருக்காங்க. நான் இன்னைக்கு கன்னி பேச்சா தான் பேசணும்னு நினைச்சிருங்க. வருகின்ற வாய்ப்புகள் இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம வெளிப்படலாம். என்னன்னா சாதாரணமா அந்த எளிமைப்படுத்துது அந்த மனநிலையை நம்ம ஒத்துக்கொண்டோமானால், நம்ம உள்ளார வர வச்சுக்கிட்டோம்னா அந்த கடுமை இல்லாம ஈஸியா எப்படி அந்த விதை வந்து பாறையில முளைச்சு வெளியே வருதோ அதே மாதிரி நம்ம வந்து மனசை இலகுவா வச்சுக்கணுன்றதான் அந்த தாரக மந்திரம். அழகா பண்ணலாம். அந்த தியான முறைகள் எவ்வளவோ முறைகள்ல ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்காங்க. அதை நவநீதன் ஐயா அடிக்கடி அந்த அவர் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் சொல்ற கருத்துக்கள் ஒரு என்ன சொல்ற சமட்டியை வச்சு அடிச்சது மாதிரி ஆணி பசுமொருத்த ஆணி போல இருக்க கருத்துக்களா. இதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அடியேன் உங்ககிட்ட கலந்துக்கிட்டதுல இன்னமும் ஆத்மாத்மா இருக்கணும். இதுல பயணித்து கொண்டு இருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களும் வெற்றி ஆகணும். வெற்றி அந்த வெற்றி நிலை இருக்கணும். அந்த நம்ம இன்னைக்கு ரெகி ஐயா அந்த அவங்க இந்த சதீஷ் ஐயா சொன்னாங்கல்ல, அந்த காந்த அலைகள் அந்த மஞ்சள் கலர்ல நம்மளுக்கு சுத்தியுமே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது. அதெல்லாம் நல்ல அருமையான கருத்து. அதான் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அதை நம்ம வெளியே கொண்டு வந்து மக்கள் பணியை மகேசன் பணின்றது மாதிரி நம்ம செயல்படலாம். அடியேன் அதிக நேரம் பேசினாலே தவறு இருந்தா சொல்லுங்க. இந்த ஆராய்ச்சியில தான் ஈடுபட்டு இருக்கிறோம். ஏகாந்தமான கதின்னு சொல்றாங்கல்ல, ஏகாந்தமா அந்த தியான முறை எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அங்க தியானத்தை ஓட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் அந்த சுவாச முறைன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்குன்னு உள்ளார இருக்க அந்த இறை சக்தி, இறையான்மா, உங்க ஜீவன், அந்த வாயு ஜீவன், உங்கள் மனமே குரு, அதுதான் பூர்த்தி படணும். இன்னும் அதாவது என்ன சொல்றாங்க, பல படிகள் ஏறி 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 தன்னையே சலிச்சு அதுல இன்னும் சலிச்சுட்டு இருக்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவோ பயணங்கள் இருக்கு.
இதுல எல்லாரும் கலந்து பேசுங்க. அது ஒரு சின்ன கருத்து கூட எங்கேயோ நம்ம போய் நிக்கிறதுக்கு இறையாண்மையில அது பயன்படும். இதுல நல்ல சூட்சமங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணதுல ஐயா நவநீதன் ஐயா சொல்லி இது பண்ணதுல ஒரு ஆத்மாத்மான சந்தோஷம். ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இங்க நாங்க இருக்கும் போது பக்ரீன்ல எனது நண்பர் ஐயா பேசலாம்ல, ஒன்னும் பிரச்சனை பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே. நாங்க இங்க இருக்கோம் கோயம்புத்தூர்ல. எனது நண்பர் வந்து பக்ரீன்ல இருக்காங்க, ஃபாரின்ல. இது என்ன டெலிபதி அந்த இதை மட்டும்தான் நவநீதனை அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது தியானத்தின் மூலமா அந்த டிராவல் பண்ணுங்கம்பாங்க. அதாவது உள்ளாத்மாமா நம்ம தியானத்தை கொண்டு வந்துட்டு அங்க இருக்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இம்மிடியட்டா போன் கால் வருது. அப்ப வந்து என்ன பண்றதுன்னு அந்த சட்டனை அந்த நேரத்துல, அதுதான் அந்த எங்களுக்கு கொஞ்சம் தீவிரமா இருக்கும் அந்த ஆன்மீகத்துல. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது யாரோ இஷ்டமான தெய்வமோ உங்களுக்கு இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும். அதை உள்ளாத்மமா நீங்க கடுமையா தீவிரமா அந்த தியான முறையை கையாண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆர்டர் போட்டு அங்க அனுப்பிச்சு அவனை பார்க்க சொல்லி அந்த நிலையில அந்த ஹீலிங் மெத்தட்ல பண்ணி விட்டுருவாங்க. சரி, அது தத்ரூபமா நடந்தது. இதெல்லாம் நானும் நவநீதையும் இந்த கடந்த 20-30 ஆண்டுகளாக ஈடுபட்டு அது அவங்க மூலியமா கிடைச்ச ஒரு இதுதான் நன்றி சொல்றோம். நம்ம இன்னைக்கு இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி சண்டை போடலாம். நீங்க என்ன எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களே ஆனால் அதில் வெற்றி ஆகும். அது தத்ரூபமா உண்மை. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு சரி பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் சரியாயிடலாம். இது உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த தியான முறை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிலைகளிலையும் நம்ம படிப்படியா நம்ம இது பண்ணலாம். பெரிய பெரிய ஆத்ம பலம் வாய்ந்தவர்கள்லாம் இதுல இருக்கீங்க. தன்னுள் இருக்கின்ற ஜீவனை பார்ப்போம். பல்வேறு நிகழ்வுகள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடியெடுத்து வைக்கிறேன். இப்ப சமீபமா இப்ப வந்துட்டு இருக்க ஒரு சின்ன நிகழ்வு, எங்க போனாலும் தன்னை பாதுகாக்கின்ற தன்னுள் பார்க்கின்ற அந்த ஜீவன். இப்ப எங்க போனாலும் தியானம் பண்ணலாம், எந்த இடத்துல தியானம் பண்ணலாம், எல்லா நேரமும் தியானம் பண்ணலாமா, அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குதா அப்படின்லாம் தேடி தேடி போகும்போது, விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி. விளக்கு ஏற்றி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். சாதாரணமா இருக்கிறவங்க, சாமானியமா அந்த ஃபர்ஸ்ட் முறையில தியானம் பண்றவங்க என்ன பண்ணணும், இருட்டறையில தியானம் பண்ண வேண்டாம், ஒரு விளக்கு ஏற்றி தியானம் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நாங்க அடியன் பெருமை சொல்ல, சும்மா ஒரு அந்த நிலையில கொஞ்சோண்டு கிடைச்சிருக்குது எங்களுக்கு. அப்பங்கும் போது நவநீதன் ஐயாவும் நம்ம சதீஷ் ஐயா சொன்னாங்கல்ல, இது பூர்வ மெட்ரிக் இடையில அந்த ஜீவ ஜோதி இருக்குது. அந்த ஜீவ ஜோதிய அதிலே விளக்கேற்றி விட்டு நீங்கள் தியானம் பண்ணுவீர்களே ஆனால் எந்த இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி வருது. ஆக அந்த விளக்கு தன்னுள் ஏற்ற வேண்டும். அந்த அப்படித்தான் எல்லாம் சொல்றாங்க. இது நம்ம சொல்றது இல்லை, எல்லாம் ஆண்டாண்டு காலமா சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் அந்த அருளி சென்ற அந்த வழிமுறையை நம்ம கையாளலாம். இப்ப நவநீதன் ஐயாவுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணலாம். அது ஏன்னா அந்த ஆன்மா அவரிடம் இருந்த அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அலையா காற்ற பெருமைக்காக சொல்லல. நாங்கெல்லாம் ஒரு புரட்சிகரமான ஆன்மீகத்துக்குள்ள ஃபைட் பண்ணி சண்டை போட்டு அது வெறித்தனமா இருந்த காலங்கள்லாம் உண்டு. அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இதுல பயணிக்கின்ற அத்தனை பேருக்குமே நம்ம நினைச்சுக்கலாம், அவங்க நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள், அதாவது நல்லதே நடக்கும். அந்த எண்ணங்கள்லாம் செயலாற்றம் பண்றதுனால இனிமேல் இந்த நமது இந்த சங்கமத்தில் குழுமத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களுமே வாழ்க்கையில் வெற்றியை தவிர தோல்வி என்பது இருக்கா நிலையில் நல்ல செயல்கள் தானே படுறோம். அதுக்காக தியானம் பண்ணலாம். அதுக்காக ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம குடும்பத்தை, இந்த பெரிய அண்டத்துல இந்த பெரிய குடும்பம், மிகப்பெரிய குடும்பம், நான் பயணிச்சுல கேள்வி அந்த பார்த்ததுல இருந்து எனக்கு ஆத்மாத்மா இருக்கு. இதைத்தான் தேடிட்டு இருந்தோம். இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆத்ம நண்பர்களுக்கு மறுபடியும் இரவு நேரம் நீண்ட நேரம் பேசாம பரவாயில்லை, இது போன நேரமே தெரியல. அதாவது சாதாரண வயது முதல் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பாதம் தொட்டு வணங்கி அந்த இறையாண்மையில இப்பத்தான் இது தேவை. இது இப்ப உலக சாந்திக்காக தேவை, அத்தியாவசியமானது. அந்த ஜனாதன தர்மத்தின்படி இறைவனுடைய பாதம் பணிஞ்சு எல்லாரும் சிறப்பா
நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி அடியேனும் உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று மேலும் மேலும் இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுக்கு பிரியப்படுறோம். அதான் அந்த ஒளி விளக்கா இருக்கணும், எல்லாரும் ஒளி விருட்சமா இருக்கணும், அந்த லட்சுமி ராட்சமா இருக்கணும். நம்ம இந்த பிறவி எடுத்ததுல பூர்த்தி அடைஞ்சிடணும். அப்புறம் நம்ம தியானம் பண்ணி சாமியார் போறோம், அந்த வேண்டாம். நம்ம குடும்பத்திலே இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு அப்புறம் அந்த இறைவனை தேடி ஒரு பங்கு அவனுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க இந்த குடும்பம்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் சதுரகிரிலாம் போய் எத்தனையோ 20 வருஷங்களுக்கு முன்னாடியே போயாச்சு. போயிட்டு அங்க அடி வாங்கிட்டு தான் வந்தோம் நாங்க. அதனால ஒரு இதையும் தானும் அனுபவிச்சு, தன் குடும்பத்தையும் அனுபவிச்சு, சுற்றார்களையும் அனுபவித்து, எல்லாம் அந்த சமுதாயத்தை நல்லா உருவாக்குவதற்கு தான் நிறைவு பெற்று தன்னை சார்ந்தவர்களை நிறைவு பெறுவதற்கு இந்த இறையாண்மை தேவை. இது அற்புதமான ஒரு கருத்தரங்கம். இதுல வாய்ப்பு கிடைச்சதுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த ஆராய்ச்சிகளை தான் நம்ம பகிர்ந்துக்கலாம். நவீனன் ஐயா சாதாரணமான அந்த ஜீவன் அல்ல, பல்வேறு நிலைகளில் கடந்து வந்திருக்கிறோம். அவரை பயன்படுத்திக்கங்க எல்லாரும், அதுதான் சொல்றது. இதிலே தலைவர், செயலாளர், அந்த அட்மின் இருக்கவங்க அத்தனை பேருக்கும், அன்பு உறுப்பினர்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். கொடான கோடி நன்றிகள், நமஸ்காரம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசலாம். நீங்களும் பகிர்ந்துக்கங்க, ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். அது நம்ம அதை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அதனால எல்லா தொழில்களும் சிறப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஆத்ம வணக்கம், ஆத்ம நமஸ்காரம். ஹலோ ஐயா, கார்த்திகன் பேசுறேன். நவநேதன் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. வெளியே போயிட்டாரு, நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிருவோம். சரி ஐயா.